ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டிஷ் தான் பார்க்க போகிறோம். முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய கருவேப்பிலை இட்லி பொடி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருவேப்பிலை பொடி செய்கிறதுக்காக நம்ம எல்லாத்தையும் வறுத்துடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு நான் 1/4 கப் வெள்ளை உளுந்து எடுத்துருக்கேன். உளுந்தை போட்டுட்டு உளுந்து நல்லா சிவந்து வர வரைக்கும் வறுத்துடலாம். உளுந்தில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து நம்ம உடம்புல சிவப்பு அணுக்களோட எண்ணிக்கையை அதிகரித்து நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதுக்கு உதவுது. இந்த உளுந்தில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்து நம்மளோட எலும்பு வளர்ச்சியை தூண்டுது. எலும்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் உதவுது. வயசானவங்கள்லாம் அடிக்கடி உளுந்தங்கஞ்சி, உளுந்தங்களி இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு வரும்போது அவங்களோட எலும்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். மூட்டு வலி பிரச்சனைகளும் வராமல் இருக்கும். உளுந்து நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். அடுத்து 1/4 கப் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். கடலைப்பருப்பை போட்டுட்டு சிவந்து வர வரைக்கும் வறுத்துடலாம். பருப்பு, பயறு இந்த மாதிரி இதிலெல்லாம் ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குது. வளர்ந்து வர குழந்தைங்களுக்கு ப்ரோட்டீன்ஸ் கொடுத்துட்டு வரப்போ ரொம்ப நல்லது. கடலைப்பருப்பும் நல்லா சிவந்து வந்துடுச்சு. இதையும் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். அடுத்து 2 ஸ்பூன் கருப்பு எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். எள்ளை போட்டு வறுத்துடலாம். எள்ளு நல்லா படபடபடன்னு பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. ஒல்லியாக இருக்க குழந்தைங்களுக்கு எள்ளு ஸ்வீட், எள்ளு மிட்டாய் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து சாப்பிட கொடுத்துட்டு வரும்போது ஒல்லியாக இருக்க குழந்தைங்களோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகி நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. எள்ளு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அடுத்து 2 ஸ்பூன் மல்லி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வறுத்துடலாம். இதோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. மல்லி வறுபட்டுருச்சு. இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். அடுத்து 4 காஞ்ச மிளகா போட்டு வறுத்துடலாம். மிளகாவை போட்டுட்டு ரொம்ப நேரம் வறுக்கணும்னு தேவையில்லை. லைட்டாக வறுத்தா போதும். லைட்டாக வறுத்ததுக்கப்புறமா இதையும் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். அடுத்து 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 கப் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலையை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலையை போட்டுட்டு கருவேப்பிலையோட தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. கருவேப்பிலையை காயில், குழம்புலலாம் நம்ம போட்டு சமைக்கிறப்ப குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கருவேப்பிலையை எடுத்து போட்டு சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அதனால் கருவேப்பிலையோட சத்து நம்மளுக்கு கிடைக்கிறதில்ல. கருவேப்பிலையை வச்சு நம்ம இந்த மாதிரி இட்லி பொடி செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கருவேப்பிலையோட முழு சத்தும் நம்மளுக்கு கிடைக்கும். கருவேப்பிலை சாப்பிட்றதுனால முடி கொட்டுற பிரச்சனை ஸ்டாப் ஆகி முடி அடர்த்தியாகவும் கருப்பாகவும் வளர ஆரம்பிக்கும். கருவேப்பிலையில் இருக்க ஈரம்லாம் நல்லா ட்ரை ஆகி கருவேப்பிலை நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஒரு சில பொருட்கள் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிடலாம். நான் தூளுப்பு போடுறேன், அதனால் இப்போ போட்டுக்கிறேன். நீங்கள் கல்லுப்பு போடுறதா இருந்தால் அதை வறுத்துட்டு போட்டுக்கோங்க. ஏன்னா கல்லுப்பில் ஈரப்பதம் இருக்கும். அதனால் வறுத்துட்டு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நான் தூள் பெருங்காயம் போடுறதுனால இப்போ போடுறேன். நீங்கள் கட்டி பெருங்காயம் போடுறதா இருந்தால் அதையும் வறுத்துட்டு இதில் போட்டுக்கோங்க. அடுத்து இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இட்லி பொடியை வலுவலுன்னு அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி பரபரப்பாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் இட்லி, தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும். சுவையான ஆரோக்கியமான கருவேப்பிலை இட்லி பொடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த கருவேப்பிலை பொடியை நீங்கள் சாதத்தில் போட்டும் பசைஞ்சு சாப்பிட்லாம். சாதத்தில் போட்டுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி பசைஞ்சு சாப்பிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். இந்த கருவேப்பிலை இட்லி பொடியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு டிஷ்ஷோட மீட் பண்ணுறேன். பாய்.